வணக்கம், வெல்கம் டு TastyTawa. இன்னைக்கு தானிய தோசையும் அதுக்கு சைட் டிஷ்ஷா மோர் மிளகா சட்னியும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சின்ன கப்பில் எல்லாமே அளந்து எடுத்துக்கிறோம். 1 கப் ராகி, 1 கப் வெள்ளை சோளம், 1 கப் கம்பு, 1/2 கப் உளுந்து, 1/2 கப் பச்சரிசி, 1 கப் இட்லி அரிசி. எல்லாமே ஒரே அளவு கிளாஸில் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தானியத்தை தனியாக கழுவி ஊற வைக்கணும். தானியத்தில் கல் மண் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. இதில் அது இல்லை, அதனால் அப்படியே நான் சேர்த்துக்கிறேன். 1 by 1 சேர்த்துக்கலாம். இதில் சோளம் மக்காச்சோளம் யூஸ் பண்ணக்கூடாது, அது அரைபடாது. வெள்ளை சோளம் இந்த மாதிரி தான் இருக்கும், இதான் யூஸ் பண்ணணும். இதை நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு ஊற வைக்கணும். அதே மாதிரி அரிசி உளுந்தையும் தனியாக ஊற வச்சுக்கலாம். இதையும் கழுவி ஊற வச்சுக்கலாம். இந்த அளவில் செய்யும் போது நமக்கு 4 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு 2 வேளைக்கு தாராளமாக வரும். இதில் நம்ம தானியம் தான் அதிகமாக எடுத்திருக்கோம் அரிசி உளுந்தை விட. இப்போ பாருங்கள், 4 மணி நேரம் ஆச்சு, நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம ஒன்றா போட்டு ஆட்டிடலாம். கிரைண்டர் யூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம இங்கே. மிக்சி கூட எடுத்துக்கலாம். மிக்சியில் போடும்போது நீங்கள் 2 பேட்சாக பிரித்து போட்டுக்கோங்க. ஒன்றாவே சேர்த்து ஆட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு அரிசி போட்டாச்சு, இப்போது தானியத்தையும் போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. ஒரு 15 நிமிஷத்தில் இது ரெடி ஆயிரும். பாருங்கள், நல்லா ஸ்மூத் பேட்டராக வந்துருச்சு. கையால் எடுத்து பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த மாவை தனியாக எடுத்து வச்சுருவோம். ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும் மாவு கன்சிஸ்டன்சி. இது 12 மணி நேரம் ரூம் டெம்பரேச்சரில் நல்லா புளிக்கணும். அப்போ தான் தோசை நல்லா சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம சட்னி ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சர் ஜாரில் 6 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்துக்கிறோம். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்துக்கிறோம். தேங்காய் துருவல் கம்மியாக தான் எடுக்கணும். இதில் 6லிருந்து 7 மோர் மிளகாய் எடுத்துக்கிறோம். மோர் மிளகாயிலேயே புளிப்பு, உப்பு, காரம் எல்லாமே இருக்கும். அதனால் புளியெல்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. இதில் கொஞ்சமாக 1/2 இன்ச் இஞ்சி போட்டுக்கிறோம். உப்பு கம்மியாகவே போடுங்க, மோர் மிளகாயிலேயே கொஞ்சம் உப்பு இருக்கும். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக்காக அரைச்சிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம சீசனிங் கொடுத்துடலாம். கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டு தாளித்து சீசனிங் பண்ணிடலாம். 12 hours ஆச்சு. மாவு நல்லா புளிச்சிருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தோசைக்கு இன்னும் கொஞ்சம் லூஸாக இருக்கணும் மாவு, அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். மாவு இந்த அளவுக்கு இருக்கட்டும், அப்போ தான் மெல்லிஸாக ஊற்ற முடியும். தோசைகள் நல்லா காய வச்சுக்கோங்க. காய வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு கரண்டி மாவை வச்சு நம்ம நல்லா மெல்லிஸாக தேய்ச்சிக்கலாம். மாவு நல்லா புளிச்சிருக்கு, அதனால தான் இந்த மாதிரி நிறைய ஹோல்ஸ் வருது. வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். 2 பக்கமும் நல்லா செவக்கணும்.
திருப்பி போடும்போதும் எண்ணெய் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு 2 பக்கமும் நல்லா செவந்திருக்கணும். அப்போ தான் இந்த தோசை நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட தானிய தோசை ரெடி ஆகிடுச்சு. தானிய தோசை மோர் மிளகாய் சட்னி நல்ல காம்பினேஷன். காலையில் டிஃபனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.